இயற்கணிதம் மாறுபாடுகளின் வரைபடங்கள், தின வாழ்க்கை சிக்கல்கள் பயிற்சி, அல்ஜீப்ரா, கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ஸ், டெய்லி லைஃப் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ். 6வது வினா பார்க்க போறோம். பேருந்து நிலையம் அருகே உள்ள இரு சக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் பெறப்படும் கட்டணத் தொகை பின்வருமாறு. நேரம் மணியில், இதை எக்ஸ்னு வச்சுக்குவோம். 4, 8, 12, 24. கட்டணத் தொகை ரூபாயில், ஒய்ன்னு வச்சுக்கிறோம். 60, 120, 180, 360. புரிஞ்சுக்கிட்டோமா? பெறப்படும் கட்டணத் தொகையானது வாகனம் நிறுத்தப்படும் நேரத்திற்கு நேர் மாறுபாட்டில் உள்ளதா அல்லது எதிர்மாறுபாட்டில் உள்ளதா என ஆராய்க. மேலும் நிறுத்தப்படும் நேரம் 6 மணி எனில் கட்டணத் தொகையை காண்க. 150 ரூபாயை கட்டணத் தொகையாக செலுத்தி இருந்தால் நிறுத்தப்பட்ட நேரத்தின் அளவை காண்க. கேள்வி இவ்வளவுதான். வினாவை புரிதல், அட்டவணை மூலம் விகித சம மாறிலி காணல், வரைபடத்தில் புள்ளிகளை குறித்தல், வினாவிற்கு ஏற்ற வரைபடம் வரைதல், விடை பகர்தல். ப்ரொசீஜர் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அட்டவணை ஏற்கனவே கொடுத்திருக்கிறாங்க, அதையே நாம எடுத்துக்கிறோம். எக்ஸின் மதிப்பு, ஒய்யின் மதிப்பு. எக்ஸ் 4, ஒய் 60, எக்ஸ் 8, ஒய் 120, எக்ஸ் 12, ஒய் 180, எக்ஸ் 24, ஒய் 360. அட்டவணையில் எக்ஸின் மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்கிறது. அதாவது நேரம் அதிகரிக்கும் போது கட்டணம் அதிகரிக்கிறது. எனவே இது ஒரு நேர் மாறுபாடு, அதாவது டைரக்ட் வேரியேஷன். அப்படிதானே? இந்த நேர் மாறுபாடு ஒரு நேர்கோட்டு வரைபடத்தை நமக்கு உருவாக்கும். So y is equal to kx. k is greater than 0. 0வை விட பெரிய எண். k என்பது விகித சம மாறிலி, proportionality constant. So k is equal to y by x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். y முதல் புள்ளி எடுத்துக்கோங்க, 60, x 4. சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 60 by 4 15. ரெண்டாவது புள்ளியிலையும் பாருங்க, 120 by 8 15, 180 by 12 15, 360 by 24 15. இது எதுவுமே மாறாது, ஏன்னா இது விகித சம மாறிலி, மாறாத ஒரு எண். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் k is equal to 15 கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ சமன்பாட்டில் அதை பிரதியிடுங்க. y is equal to kx பதிலாக y is equal to 15x. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் 4, 60, 8, 120, 12, 180, 24, 360 வரைபடத்தில் குறித்து நேர்கோட்டை உருவாக்க போறோம். வரைபடத்தை எடுத்துக்கோங்க. எக்ஸ் அச்சு, ஒய் அச்சை வரைஞ்சுக்குவோம். எக்ஸ் அச்சுல நேரம் மணியில், ஒய் அச்சுல கட்டணத் தொகை ரூபாயில். அளவு திட்டம் எழுதிக்கோங்க. எக்ஸ் அச்சுல 1 சென்டிமீட்டர் 4 அலகுகள், ஒய் அச்சுல 1 சென்டிமீட்டர் 60 அலகுகள். 4 அலகுகள் 4, 8, 12, 16, 20, 24, 28 வரைக்கும் எக்ஸ் அச்சுல. ஒய் அச்சுல 60 அலகுகள் 1 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டோம். ஸோ 60, 120, 180, 240, 300, 360, 420 அப்படி போயிட்டோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. கொடுக்கப்பட்ட புள்ளிகளை அப்படியே மார்க் பண்ணுங்க. 4, 60, 8, 120, 12, 180, 24, 360. அதாவது ஸ்கேல் எடுத்து அழகா அந்த புள்ளிகளை இணைத்து பென்சிலால ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட இந்த கோடு தான் நமக்கு தேவையான வரைபடம். இந்த வரைபடத்திலிருந்து அவங்க கேட்ட கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிக்க போறோம். நிறுத்தப்படும் நேரம் 6 மணி எனில் கட்டணத் தொகை என்ன? x is equal to 6 எனில் y என்ன? x is equal to 6. அப்ப x 6ங்கிற x அச்சில் இருக்கக்கூடிய அந்த புள்ளியில இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், செங்குத்து கோடு வரைங்க. அந்த கோட்டை தொடுற மாதிரி தொடுகிற இடத்துல இருந்து ஹரிசாண்டல் லைனை y அச்சுக்கு நேரா வரைங்க. அது எந்த இடத்துல y தொடுது? வெரி குட், 90ன்ற இடத்துல y தொடுது. எப்படி எழுதுறோம்? x இன் மதிப்பு 6 எனில் y இன் மதிப்பு 90. 6 மணி நேரம் நாம நிறுத்தி இருந்தா 90 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும். x is equal to 6 எனில் y is equal to 15 into 6. அப்படிதானே? ஆமா. kx 15 into 6 90 நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ y இன் மதிப்பு 90. புள்ளி 6, 90.
ரெண்டாவது சப்டிவிஷன் பாருங்க. அதுல 150 ரூபாயை கட்டணத் தொகையாக செலுத்தி இருந்தால் நிறுத்தப்பட்ட நேரத்தின் அளவை காண்க, அதான் கேள்வியா இருக்கு. இப்ப y is equal to 150 எனில் x என்ன, இதான் கேள்வி. ஸோ y 150, அந்த 150ங்கிற புள்ளிக்கு நேர நான் ஹரிசாண்டல் லைனை வரைகிறேன். இந்த ஹரிசாண்டல் லைன் வரையப்பட்ட நேர்கோட்டை எந்த இடத்துல முட்டுதோ அந்த புள்ளியிலிருந்து வெர்டிக்கல் லைனை x அச்சுக்கு நேர வரைகிறேன். x அச்சில் அந்த கோடு முட்டும் அல்லது தொடும் புள்ளி என்னன்னு நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த புள்ளி என்ன? 10. சூப்பர். ஸோ 150 ரூபாயை கட்டணமாக செலுத்தணும்னா 10 மணி நேரம் அங்கே வாகனம் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும், அதானே? சரி பார்த்தலாமா? y is equal to 150 எனில் y is equal to 15x அதை பிரதியிடுங்க. 150 is equal to 15x. x வேணும், 15 வகுத்தலுக்கு அனுப்புங்க. 150/15 10. y 150 எனில் x இன் மதிப்பு 10. புள்ளி 10, 150 ஆகும். புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?